இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 122nd எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல காஜியோட தங்கச்சி காமனர்ஸ் எல்லாம் வாழ்ற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்ல தானே வாழ்ந்துகிட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு வரக்காக ராயல் கேபிட்டல்ல இருந்து சமன் வந்திருக்கும். அப்படிதான் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஈவன் அன்னைக்கு அந்த குகையில பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்துச்சுல, லைக் இந்த சின்ன பசங்க எல்லாரையுமே ஒருத்தன் வந்து மைக்கி கூட்டிட்டு போனவன் அவனுமே அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கிறான் போல. அவன் பேரு நீஜி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு மரிய கூட்டிட்டு போறாங்கிற குழப்பத்துல இருக்கும்போது அப்ப ரெபேக்கா அவசரமா பேப்பர் எடுத்து வரா. ஈவன் ஹாஸ்தாவோட சர்ச்ல இருக்கிறவங்களுமே அன்னைக்கான பேப்பரை பார்த்துட்டு வாயை பொழந்துருவாங்க. ஏன்னா அந்த பேப்பர்ல ஆஸ்தா வந்து ஒரு டெவில் அப்படின்னும் அவன் தான் இந்த கிங்டமுக்கு எதிராக செயல்பட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கும். ஆஸ்தாவை அரெஸ்ட் பண்ண போறாங்கிற விஷயத்தை கேட்டு சாலிக்கும் பாய்ஸாட்டுக்கும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா ரெண்டு பேருமே ஆஸ்தாவோட அந்த ஆன்டி மேஜிக்கால தான் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அதனால அவனும் அரெஸ்ட் ஆகிறங்காட்டி சந்தோஷம். சாலி, வால்டாஸ், ரதேஷ்னு சொல்லி இவங்களையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இடிபாடுகளை கிளியர் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் கேப்டன் ஜாக்கோட மேற்பார்வையில தான் இப்ப இந்த 5 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. கிளாஸ் அண்ட் மிமோசாக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்க நம்ம மிமோசால லைட்டா பதற ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு விஷயம் தெரியும், அந்த டேம் நாட்டியோங்கிறவன் அவங்க அப்பனுக்கு எதிராக கூட தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தயங்கினது கிடையாதாமா. நீதி நேர்மன்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கி வச்ச அந்த சட்டத்திட்டத்துக்கு கீழே அவன் அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பான். அவன் ஆஸ்தாவை என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. இங்க ஆஸ்தாவும் மரிய காப்பாத்திருப்பான்ல. பட் மரிய காப்பாத்தின உடனே ஆஸ்தாவோட ஃபார்மை பார்த்த உடனே நீ கண்டிப்பா ஒரு டெவில் தாண்டான டேம் நாட்டியோ முடிவு பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த நோபல் அண்ட் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர்ஸ்லாம் இருப்பானுங்களா, அவங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவல் ஆஸ்தாவை கேவலமா பாக்குறது மட்டும் இல்லாம பூசா வேற கருப்பு கலர்ல ஒரு ஃபார்ம் வேற எடுத்து வச்சுட்டானா அவள் தான் அசிங்கமா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கமான் கைஸ், இது ஒரு டெவிலோட பவரா இருந்துட்டு போகட்டும், இதை பயன்படுத்தி நான் யாரையும் காயப்படுத்தலாம் போறது கிடையாது. யோ என்னையா பண்றீங்க அப்படின்னு ஆஸ்தா எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே யாரும் கேட்கற மாதிரி இல்ல. பிளஸ் சேக்ரேவும் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருந்திருப்பா. வெளியில ஜூலியஸ் நின்னுகிட்டு இந்த கிங்டமை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள சொகுசு உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறங்கிற பேர்ல இவனுங்க பண்ற லோலாயம் இருக்கேங்கிற மாதிரி கடுப்பாயிருந்திருப்பா. ஆனா அந்த டேம் நாட்டியம் இருக்கிறான்ல, அவன் ஆஸ்தாவோட இந்த பவர்ஸ் எதுக்குமே வந்து அசர்ற மாதிரியே இல்லை. ஆஸ் யூஷுவல் உனக்கான தண்டனைங்கிறத நாங்க கொடுத்தாகணும். நீ ஒரு டெவிலால இன்ஹெரிட்டன் பண்ணப்பட்டிருந்திருக்க. அப்படியே நீ எங்களை தோக்கடிச்சுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போனாலுமே நீ அந்த சர்ச்ல தானே வளர்ந்த. அங்க இருக்கிற ஆளுங்களை நாங்க என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? இப்ப நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆகி உன்னால வேற எங்க போக முடியும்? உன்னை சார்ந்து இருக்கிற யாரையுமே நாங்க விட்டு வைக்க மாட்டோம். இவ்வளவு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு விருப்பப்பட்டேன்னா ஒழுங்கா நீயா சரண்டர் ஆகிறது தான் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அப்போ அந்த பார்லிமெண்ட்டை உடைச்சுக்கிட்டு பிளாக் புல்ஸ் ஆளுங்க வராங்க. கேப்டன் யாமியும் அப்புறம் ராயல் ஃபேமிலி மக்களே, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, உங்களை பத்தி எனக்கு என்னைக்கும் ஒரு துளி கவலை இருந்ததில்ல. எந்த தண்டனையா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு தான் உனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவரு சொல்ல, நான் இது வரைக்கும் பார்த்ததுல என்னோட வயசு கம்மியா இருக்கிற ஒரு உண்மையான ஆம்பளை அவனை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன்னு மேக்னாவும் ஆஸ்தா என்னோட உயிர் நண்பன், அவன் மேல கை வச்சீங்கன்னா உங்க உயிர் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு வால்ட்டியாவும் அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தோட அங்க ஆஸ்தாவை காப்பாத்துறதுக்காக சீனா கேப்டன் யாமி சிகரெட் உறிஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த டேம் நாட்டியாக்கு ஆப்வியஸ்லி கேப்டன் யாமியை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. இப்படி என்னோட ஸ்கோட கூட்டிட்டு வந்து இங்க பஞ்சாயத்து பண்றதுங்கிறது சரிதான் நினைக்கிறியாடான்னு கேட்டா, ஆமா நாங்க இந்த பஞ்சாயத்து இல்லைன்னா அப்படியே நீங்க எங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போறீங்க, எங்களை தான் கேவலமான ஒரு ஸ்கோடா பாக்குறீங்களா, அப்புறம் என்னடா இதுல வித்தியாசம் ஏற்பட்டுற போது எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக வந்ததுல. அப்புறம் இந்த 2 கொம்பு வச்ச நண்பர்களுமே எங்க ஸ்கோட சேர்ந்தவங்க தான் சொல்லும் போது நம்ம சேக்ரே, இல்ல நீங்க என்ன காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது, ஆஸ்தா மட்டும் கூட கூட்டிட்டு போங்க, நான் உங்க யாராவது சேர்ந்தவளே கிடையாதுன்னு சொன்னா, வெல் ஆஸ்தா கூடிய தானே நீயும் முதல்ல எங்க ஹைட் அவுட்டுக்கு வந்த, இவ்வளவு நாளா எங்க கூடயே இருந்து சோறுலாம் தின்னதுக்கு அப்புறமும் நீ எங்கள ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அதை நீ ஏத்துக்கலாம், நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. நீ எங்களோட கரண்ட் யாராவது சேராத 500 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்த நபரா கூட இருந்துக்கோ, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா வித்தியாசமா இருக்கிற ஆளுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு தான் எங்க பிளாக் புல்ஸையே உருவாக்கி இருந்திருக்கோன்னு அவரோட ரோப சேக்ரேக்கு போட்டு விட, ரொம்ப நாளா தனியா இயங்கிக்கிட்டு இருந்த சேக்ரேக்கு இப்போ இவங்க கூட ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்த உடனேயுமே அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்றா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் பொறுமையா இருந்த அந்த டேம் நாட்டியோ அப்பயும் பொறுமையா தான் சொல்லுவான், நீங்க இப்போ இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாம், ஆனா என்னைக்கும் அவன் ஒரு டீமன், அவன் ஒரு வார் கிரிமினல் அப்படிங்கிற அவன் மேல இருக்கிற அந்த இழுக்கு மட்டும் போகவே செய்யாது. ரொம்ப எமோஷனலா மாறிட்டு இந்த கிங்டமுக்கு எகெயின்ஸ்டா நீங்க செயல்பட போறீங்களா அப்படின்னு சொன்னவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். இங்க கேதர் ஆயிருந்திருக்க எந்த ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்களோட மனசை மாத்திக்கிற மாதிரியான ஆளுங்களே கிடையாது. அரசு குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கிற காரணத்தாலே அவங்களுக்கு பயமும் சந்தேகமும் உள்ளூர்னு ஒரு விஷயம் என்ன நடந்தாலுமே அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு டேம் நாட்டியும் அவன் மேஜிக்கை பயன்படுத்தி அங்க நிக்கிற பிளாக் புல்ஸோட எல்லாத்தோட மேஜிக்கையும் வந்து கம்மி பண்ணி விட்டுருவான். ஆனா எல்லாரோட மேஜிக்கும் கம்மியா இருக்கே தவிர அவங்க யாரோட மேஜிக்கும் டிஸப்பியர் ஆகல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்தா அவனோட டீமன் டெஸ்ட்ராயர் ஸ்வாட்
லிக்ட்டுக்கிட்ட இருந்த ஒரு பவர் கிடைச்சதுல அதை பயன்படுத்தி டேம் நாட்டியோட அந்த பவர்ஸை அவன் ரிலீஸ் பண்றான். உடனே கேப்டன் யாமி என்ன பங்கு அடி வாங்க தயாரான்னு சொல்லி இறங்கி அடிக்க போனா உள்ள வந்த வெர்மிலியனும் நோசலும் கேப்டன் யாமியை தடுத்து அந்த டேம் நாட்டியோவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஏன்னடே கொஞ்சமாவது யோசிச்சு செயல்படுறதுனா என்னங்கிறது கொஞ்சமாவது தெரியுமாடா என்னன்னு நோசல் கேப்டன் யாமியை திட்டிக்கிட்டு இருக்க. அதுவே வெர்மிலியனும் உன்னோட ஸ்குவாட் மெம்பருக்கு உதவி பண்றதுக்காக அப்படி களத்துல சீனா பாயிருதுங்கிறதுல ஓகே தான், ஆனா நல்ல வேலை நாங்க வந்து உன்னை காப்பாத்திட்டோம். ஏன்னா இதுக்கு மேலேயும் பயங்கர கேப்பபிளான மேஜிக் நைட்ஸை இழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போத் நம்ம வெர்மிலியனா இருக்கட்டும் அப்புறம் நோசலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே நம்ம விசார்ட் கிங் ஜூலியஸ் மேல பெரிய மரியாதைங்கிறத வச்சிருந்திருக்காங்க. பிளஸ் இவங்க ரெண்டு பேரும் ராயல் ஃபேமிலிங்கிறங்காட்டி மற்றவங்க இவங்க பேச்சை கேட்பாங்க. ஆகையால் இவங்க கிட்ட விசார்ட் கிங் ஒரு ஆர்டரை கொடுத்து அனுப்பியிருந்திருப்பாங்க. என்ன ஆர்டர்னா பிளாக் புல்ஸை சேர்ந்த நம்ம பசங்க தான் போய் டெவில்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணுமாமா. நம்ம பசங்களுக்கும் டெவில்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா டெவில்ஸ் இருக்கிறாங்கிற விஷயத்தை நீங்களே போய் ப்ரூவ் பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் அந்த ஆர்டருங்கிறது இருக்கும். இவ்வளவு நேரம் கிங்கு கூட அந்த செக்கையும் அங்கதான் இருந்திருப்பான். ஆஸ்தா வேற போட்டு தள்ள போறாங்கலாம் பேசியிருந்திருப்பானுங்களா. நல்ல வேலை ஆஸ்தா போட்டு தள்ள மாட்டாங்களா, சந்தோஷம் நேரத்துக்கு முடிச்சிருவானுங்களான்னு பயந்துட்டேன் அப்படின்னு அவனும் கொஞ்சம் கேர் பண்ணியிருந்திருப்பான். இருந்தாலும் அவனால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இப்போதைக்கு ஆஸ்தாவுக்கும் கூடவே இந்த பிளாக் புல்ஸோட இந்த செயல்களுக்குமே விசார்ட் கிங் தான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்காட்டி அங்க இருக்கிற மற்ற நோபல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு காம் ஆகுறானுங்க. ஆஸ் யூஷுவல் டேம் நாட்டியாவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட ஆஸ்தாவை பார்த்து கிங்டமுக்கு இப்போ நீ யூஸ்ஃபுல்லா இருக்க போற அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல நீ இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நாங்க போறதுக்கு அலோவ் பண்ண போறோம். பட் இன்கேஸ் உன்னால உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண முடியல, இந்த கிங்டமுக்கு ஃபர்தரா நீ எந்த விதத்திலுமே யூஸ் இல்லை அப்படின்னா உன்னை நாங்க கண்டிப்பா முடிச்சிருவோம். அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து போயிருவானா. இப்போதைக்கு எல்லாருக்கும் ஆஸ்தாக்கு எதுவும் ஆகலன்னு சந்தோஷம். நோசல் ஆஸ்தாவோட கையில ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுப்பான். அது அப்படியே மறைஞ்சு போயிடும் கையோட கையா. பிளஸ் அங்க இருக்கிற எல்லா ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஆஸ்தா கிட்ட இதை கொடுக்கறத பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுக்கறதுக்கான காரணம் ஆஸ்தா எங்கேயும் எஸ்கேப் ஆக மாட்டான், அவனோட இன்னசென்ஸ் அவன் ப்ரூவ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான். அதுக்கப்புறம் டேம் நாட்டியோ நம்ம விசார்ட் கிங் ஜூலியஸை பாருக்காக போவானா. உங்களோட பவர்ஸ் எல்லாம் போயிருச்சு, இப்படி குட்டியா மாறி இருந்திருக்கீங்க, மேஜிக் நைட்ஸ்ல பெரிய குழப்பங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கு, அந்த சின்ன பையன்ட்ட டெவில் பவர்ஸ் வேற இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டெவில்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவனை அனுப்பி இருந்திருக்கீங்களா? ஆமா, யாருமே தண்டிக்கப்படாத அளவுக்கு அவனை வச்சு நான் ஒரு மூவ் பண்ண பார்த்தியா எப்படி? இப்ப யாருமே இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த டெவில்ஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா பிளாக் புல்ஸ் தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லக்குள்ள டேம் நாட்டியோவுக்கு இப்போ இவங்களால இந்த கிங்டமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இருப்பான். பட் இன் கேஸ் கிங்டமுக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த குட்டி பையனா இருக்கட்டும் இல்ல விசார்ட் கிங் ஆனா நீங்களா இருக்கட்டும் உங்க ரெண்டு பேர் மேலேயும் நான் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதா இருக்கும்ட்டு அங்கிருந்து போகக்குள்ள அடுத்தது மார்க் சொல்ல வருவானா. மார்க்ஸுக்கு விசார்ட் கிங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியம். தலை நீ உயிரோட இருக்கிறானா, நீ உயிரோட இருக்கிறானா இல்ல எங்க சின்னதா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பிளஸ் அப்படியே லைக் உயிரோட இருக்கிறாருன்ட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிருவான். விசார்ட் கிங் மார்க்ஸை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிடு, நான் தான் தேவையில்லாம உன்னை எப்பவுமே வருத்தப்பட வைக்கிறேன்லன்னு சொல்லக்குள்ள சரி வருத்தப்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது வந்து அதெல்லாம் பாரியா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.